ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30:19. தலைப்பு இனி நீ அழுது கொண்டிராய் என்று ஆண்டவர் சொல்கிறார். இனி நீ அழாதே என்று சொல்லுகிறார். வாசிங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். பாருங்க, ஆண்டவர் சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எங்க இருப்பாங்களா? எருசலேமில் வாசம் பண்ணுவார்கள். சீயோன் என்றால் அது பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்திற்கு போகிற பிள்ளைகள் இங்கே வாசம் பண்ணுவாங்களா? எருசலேம் என்றால் சபை, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஸ்தானம். ஆகவே ஆண்டவர் சியோனில் வாசமாக இருக்கிற சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன சொல்றார்? தலையிடுகிறார். இனி நீ அழ வேண்டாம் சொல்லுகிறார். இனி நீ அழுது கொண்டிராய், அழ வேண்டாம், அழாதே என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். ஏன்னா ஒரு தாய் அழாதன்னு சொன்னாலும் நம்ம இழந்து போனதை பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்க ஆறுதலுக்காக சொல்லுவாங்க. நான் ஆண்டவர் ஆறுதலும் சொல்லுவாரு, அதுக்கு பரிகாரமும் செய்வார். அல்லேலூயா, பரிகாரமும் செய்வார். அவர் என்ன செய்யறாரு? அழுது கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து அழாதே என்று சொல்லி என்ன சொல்லுகிறார்? உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு ஒருக்கமாய் இறங்குவேன் என்று சொல்கிறார். கூப்பிடுதலின் சத்தத்துக்கு ஒருக்கமாய் இறங்குவேன், கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நீ அழ வேண்டாம் என்று சொல்கிறார். அப்படி அழுதாலும் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். கண்ணீரை துடைக்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிறவர். கண்ணீரெல்லாம் துடைப்பார் கண்மணி போல் அப்பா. நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைய பிரச்சனைகளை நம்ம ஆண்டவர் சால்வ் பண்ண வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். வேதனைகள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, துன்பங்கள், தொல்லைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் நினைத்து நாம் ஒருவேளை அழுது கொண்டு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். நீ அழாதே என்று சொல்லுகிற கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை அவர் கரங்களால் துடைக்கிறவராக இருக்கிறார். மனிதர்கள் கைவிட்ட நேரங்களில் நாம் அழுதிருக்கலாம். நமக்கு பிரியமானவர்கள் ஒருவேளை மறைந்திருந்தால் அதற்காக நாம் அழுதிருக்கலாம். நம்முடைய நினைக்காத நேரத்தில் விதமான துன்பங்கள் நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் கண்ணீர் விட்டிருக்கலாம். ஆனால் 7ஆம் மாதத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், அழாதே என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை கூப்பிடுகிற சத்தத்துக்கு ஒருக்கமாய் இறங்குவேன், கூப்பிட்ட உடனே பதில் தருவேன், நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறார். நாம் நம்முடைய ஆண்டவர் இடத்துல நாம அழுது கேட்பதனாலே அநேக நன்மைகளை நாம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம ஆண்டவர் அழாதேன்னு சொன்னாலும் நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம அழுதுதான் ஆக வேண்டும். இந்த ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், நரகத்துக்கு போகாது இருக்கிறதுக்கு நம்ம அழணும், நரகத்துக்கு போகாமல் இருக்க நம்ம அழணும்.
லூக்கா 23:28. லூக்கா 23:28 நான் வாசிக்கும் போது என்ன சொல்றார் ஆண்டவர்? திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க, அழுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் எதற்காக சொல்லுகிறார்? நரகத்துக்கு போகாதீங்க, நீங்களும் போக வேண்டாம், உங்க பிள்ளைகளும் போகக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் அதற்காக அழுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய ராஜ்யத்துல ஒரு இடம் தாரும் அதுன்னு சொல்லி நீங்க என்ன செய்ய கேளுங்கன்னு சொல்றார். சீசர்களை பார்த்து சொன்னார். அவங்க அந்த புத்தாசெல்லாம் துரத்திட்டு வந்தாங்க ஊழியம் செய்து. ஆண்டவர் வந்து பதில் சொன்னாங்க. ஆண்டவரே, போன இடத்துல எப்படி இருந்தது? நிறைய அற்புதங்கள் நடந்தது, நிறைய பேர் விசுவாசித்தாங்க, நம்புறாங்க, விசுவாசெல்லாம் கூட ஓடிச்சுன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், அதுக்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க. எதுக்காக சந்தோஷப்படணும்ன்றாரு? பெயர்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதுதான் முக்கியம். பேர் இல்லைன்னா ஒன்று பிரயோஜனமா இல்லை. வழிபடுத்தல பிள்ளைகள் பேர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆமா, அதனால பரலோகத்தில் நம்முடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். அதுக்காக நம்ம தினமும் அதை நினைத்து நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என்னோட பேரை பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று நீங்க நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அதை முத்திரை போட்டு பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. இப்படி ஆவிக்குரிய காரியங்களுக்காக நீங்க நன்றி சொல்லணும். எப்போதும் உலக காரியங்களுக்காகவே நன்றி சொல்லிக் கொண்டிருக்கூடாது. இப்படியாக நம்ம கடந்து செல்வோம். வேதத்தில் அழுதவர்கள் கண்ணீரை தேவன் துடைத்திருக்கிறதை நாம வேதத்திலே நிறைய பேர் பார்க்கிறோம். அதுல நாம முதலாவது பார்க்கிறோம், கணவர் கைவிட்டதுனாலே கண்ணீர் விட்டு அழுத ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 21:16 வாசிக்கிறோம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரத்தில் போய் சத்தமிட்டு அழுதாள் என்று வாசி. அந்த ஆகார் தன்னுடைய கணவனால் கைவிடப்பட்ட போது அவர் என்ன பண்றாரு? ஒரு அப்பமும் தண்ணியும் கொஞ்சம் கொடுத்து, கொஞ்சம் அப்பம் கொடுத்துருப்பாரு, தண்ணி கொஞ்சம் கொடுத்து அனுப்பிட்டார். அதை கொண்டு சில வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறான். பாதை தெரியாம அலைந்து திரியும் போது அந்த என்ன செய்யுது? தண்ணியும் காலியாயிருது, அப்பமும் காலியாயிருது. அந்த மகன் என்ன செய்யறான்? தண்ணி கேட்கறான், அப்பம் கேட்கறான், கொடுக்க முடியல. அப்போ இருந்ததெல்லாம் கொடுத்தா, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா முடிஞ்சு வச்சு அவன் தண்ணின்னு கேட்டு தலையை கீழே போட்டான். அப்போ அழுகிறான். ஒரு கணவன் கைவிட்டான்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதை நினைக்கிறார். நினைத்து அவன் கணவனும் பெரிய பணக்காரனா இருக்கிறார், எல்லா வசதிகளும் இருக்கிறது, அங்கே சாப்பாட்டுக்கு எதுக்குமே குறை இல்லாமல் இருந்தான். இப்போ அவளுக்கு ஆகாரங்கள் இல்லாமல் தண்ணி இல்லாமல் குறைவுபடும் போது இந்த கணவனை நினைக்கிறான், ஐயோ நல்ல ஒரு கணவனை இறந்து விட்டோமே, கைவிட்டாரே என்று சொல்லி அவள் அழுது கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில சிலர்லாம் ரொம்ப அழுவாங்க. இந்த பெண்கள் முகாமுக்கு ஒரு சகோதரி வந்தா, ஒரு குழந்தைய வச்சுட்டு என்ன உட்காந்துருந்தா. அதை ஒரு சகோதரி கூப்பிட்டு வந்துருந்தா. அவன் புருஷன் 6 மாசமா கைவிட்டு போயிட்டான். அது நல்லா அழகா இருக்கா. ஒரு குழந்தை, ஆண் குழந்தை இருக்கு. அதுங்க 6 மாசம் வரலையா. ஜோ பண்ணி வருவான்னு சொல்லி ஜோ பண்ணோம். இப்படி அநேக கணவன்மார்கள் கைவிடுகிற நிலைமையை பார்க்கிறோம். அதனால அந்த கஷ்டத்தையெல்லாம் நினைத்து அவள் கண்ணீர் விட்டு அழுகிறாள். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறார்? அவளை தேற்றுகிறார், அவள் கண்ணீரை துடைக்கிறார். நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லுகிறார். அவன் குழந்தைக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் மகனை நினைச்சுவேன், பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார்.
அப்படி ஆண்டவர் அந்த மாதிரி சொன்ன மாதிரியே செய்தார். அல்லேலூயா. ஆமாம், இந்த முஸ்லீம்ல ராஜாக்கள் நிறைய பேர் ஆட்சி செய்தாங்க நம்ம பார்க்குறோம். ஆமாம், நிறைய பேர் ஆட்சியெல்லாம் செய்திருக்கிறாங்க இல்லையா? இந்தியாவை கூட ஆட்சி இருக்காங்க. ஆகவே அந்த ஆகாருடைய கண்ணீர் பாருங்க வீண் போகலை. அல்லேலூயா. அவருடைய கண்ணீர் வந்து அந்த ஜனங்களை, அந்த பிள்ளைய சாகாமல் பாதுகாத்தது. அது நிமித்தமாக அந்த சந்ததி பெருகி இன்னைக்கு உலகம் முழுவதும் முஸ்லீம்கள் இருக்காங்களா? எதனால இருக்காங்க? ஆகாருடைய கண்ணீர். அல்லேலூயா. அவர் அழுத அழுகை பயங்கரமான ஒரு அழுகை. அந்த அழுகைக்கு ஆண்டவர் இன்றைக்கு அந்த ஜனங்களை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். ஆகவே மதுரையில் ஒரு பிள்ளை பாப்பா இருந்தாங்க, பெர்சியான்னு பேர். அவங்க தாத்தா ரேஷன் கடைக்கு போயிருக்கும்போது அந்த கார்டை தொலைச்சிட்டார், ரேஷன் கார்டை தொலைச்சிட்டார். அப்போ வீட்டில் தேடினாரு, ரோடெல்லாம் தேடினாரு, எல்லாத்தையும் கேட்டார், ரேஷன் கார்டுலையும் கேட்டார், இல்லை. அப்போ அந்த பாப்பாட்ட சொன்னார். அவர் கேட்டா, என்ன தாத்தா ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டால், சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்தேன், அந்த மாதிரி என்னுடைய ரேஷன் கார்டு தொலைச்சிட்டேம்மா, நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னார். சரி தாத்தா, நீங்கள் பயப்படாதீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் தருவார்னு சொன்னான். சொல்லிட்டு ராத்திரிலாம் ஜெபம் பண்ணான். மண்ணா காலையில் வந்து தர சொன்னான். தாத்தா பயப்படாதீங்க, உங்கள் ரேஷன் கார்டு தபாலில் வரணும் பண்ணி சொன்னான். எதில் வரும்? தபாலில் வரும்னு சொல்லி. அது யாரை வழியில் எடுத்தவங்க தபால் பட்டியில் போட்டு போயிட்டாங்க. தபால்காரன் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தான். சொல்லுங்க, இல்லை நீங்களும் இங்கேயோ பார்த்து எடுத்தா பெட்டியில் போட்டு பத்திரமா வந்துடும். ஆகவே இந்த கைப்பிரதிகள் இருக்குல்ல, அதை கூட தபால் பெட்டியில் போடுவாங்க. அவங்க எடுத்து வாசிப்பாங்க. நம்ம அட்ரஸ் இருந்தால் நம்மளும் பிடிச்சிடுவாங்க. அப்போ ஜெபம் வந்து பாருங்க எவ்வளோ மேன்மையானதுன்னு பாருங்க. அந்த பாப்பாவுக்கு ஒரு வெளிப்படுத்தல சிறு வயதிலேயே கொடுத்து சொன்னபடியே என்ன செய்யுது, அந்த காரியங்கள் நடக்கிறது நம்ம இருக்கிறோம். ஆகவே ஜெபம் வந்து மிகவும் வல்லமை உள்ளது. ஆகவே நாம் ஜெபிக்கிறோம், எல்லா காரியங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார் என்று பார்க்கிறோம் இல்லையா? அவருடைய கண்ணீரை துடைத்து அவளுக்கு சமாதானத்தை கொடுத்து அவளுக்கு வேண்டிய நன்மையெல்லாம் செய்து சந்தோஷமாய் அவளை பிரயாணத்தை ஆசீர்வதித்தான். ரெண்டாவது கைவிட்டது, மனைவி கைவிட்டதுனாலே கண்ணீர். மனைவி முதல்ல கணவர் கைவிட்டதுனாலே கண்ணீர், ரெண்டாவது மனைவி கைவிட்டதுனாலே. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அர்பாவிலே மரித்தாள். சாராளுக்காக புலம்பி அழுதான். பார்த்தீங்களா? இங்க கணவர் மனைவி மரித்து போனாள் என்று சொல்லி கணவர் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். கணவன்மார் அதிகமாக அழுகிறதை நாம் பார்க்க முடியாது. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அழுத ஆரம்பிச்சிடணும். அப்படி சில நேரங்களில் அழுகை வரக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. அப்போ ஆபிரகாம் சாராளுக்காக புலம்பி அழுகிறார். பொதுவாக மரணத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள், மரணத்தை யாரும் விரும்புகிறதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா கூட மரணத்தை குறித்து சொல்லும்போது அவர் கூட அழுது ஜெபம் பண்ணி 15 வருஷம் கூட்டி வாங்கிக்கிட்டாருன்னு பார்க்குறோம். மரணம் வந்து கொடிய ஒரு காரியம், மிக கொடியது, அது மிகவும் வலியது என்று நம்ம பிரசங்கில வாசிக்கிறோம். மோசே மரித்து போனது இஸ்ரவேல் ஜனங்கள் 30 நாட்கள் அழுதாங்களாம். எத்தனை நாளுமா? உபாகமம் 34:8 வாசிங்கள். உபாகமம் 34:8. மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்க கொண்டாடின நாட்கள் முடிந்தது. 30 நாள் அழுதுருக்காங்க. நம்ம என்ன யாரும் இருந்துட்டாங்கன்னா போய் கொஞ்ச நேரம் அழுவோம், பிறகு யாராவது வந்து அழுதாங்கன்னா கூட சேர்ந்து கொஞ்சம் அழ. ஆமாம், பிறகு அதோட சரி எப்படா தூக்கி போவேன்னு பார்த்துட்டு இருந்து அப்படி வந்துடுவோம். நான் பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு நல்ல ஜனங்களா இருக்காங்க பாருங்க.
அவங்கள நம்ம மோசமாக நினைப்போம் இல்லையா? சில ஜனங்கள் எனக்கு மோசமாக தான் நம்ம நினைப்போம். ஆமாம், வண்ணாந்திரத்துலாம் பிரச்சனை பண்ணாங்க, ஆண்டவர் சிலுவையிலலாம் அரைஞ்சிட்டாங்க சொல்லி நம்ம அவங்களோட மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்காது. ஆனால் 30 நாட்களுக்கு அங்கே மோசை யாரோ ஒரு அந்நிய ஒரு மனுஷன் தானே, அவனுக்காக 30 நாட்கள் ஜெபம் பண்ணியிருக்காங்க, அழுதுருக்காங்கள. 30 நாட்கள் தான் பாருங்க, 30 நாட்கள் ஒரு மாதம் அழுதுருக்காங்க, அப்படியே அழுதுருக்காங்கள. அந்த படம் சோதம் அந்த இதையும் வச்சு அப்படியே மோசைக்காக 30 நாட்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்க நல்ல ஜனங்க, நல்ல அன்புள்ளவர். நம்ம அன்பு இருந்தால் தானே அழுக வரணும், ஒரு சொல்லுவோம். ஆகவே யாருடைய இருதயமும் யாரும் மன்னிச்சிட்டாங்கன்னா எல்லாருடைய இருதயமும் கூட என்ன செய்யலாம், நொறுங்கி அள வைத்து விடும். மரணம் வந்து ரொம்ப வலியது. மரணம் எப்பேற்பட்டவர்களையும் அள வைத்து விடும். ஆகவே அந்த சாராளுடைய அன்பை அவர் நினைக்கிறார். சாராளுடைய அவர் வந்து குடும்பத்தோட எல்லாம் அண்ணன் தம்பி சகோதரர் எல்லாம் தாய் தோப்ப எல்லாம் ஒன்னா தங்கி இருக்கிறாங்க. ஒரு கிராமம் மாதிரி, அது ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணம் கிராமம், ஒரு கிராமம் மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நீ புறப்பட்டு போன்னு சொல்லும்போது ஆபரகம் சொல்லும்போது ஆபரகம் மனைவிட்டு சொல்றாரு, அந்த அம்மா நானும் வரேன்ட்டு போறாங்க இல்லையா? அந்த பொண்ணு தெரியாத இடத்துக்கு சட்டி பணையெல்லாம் தூக்கிட்டு போனா கஷ்டம் தானே. 3 நேரம் சாப்பாடு ஆபரகம் செய்து கொடுக்கணும். இப்படி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிரயாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ தம்மா கூட இருந்தாங்களே, கஷ்டத்தில் பாடுகளில் துன்பங்களில் தொழில். அங்கே காரணம் தேசத்துக்கு போனால் அங்கே பஞ்சம் இல்லைங்களா? இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பிறகு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கூடவே இருந்து என்ன செய்கிறாங்க, அவரை அப்படி தேட்டி குழந்தை இல்லைன்னாலும் ஒரு ஆறுதல் சொல்லி, அப்புறம் குழந்தையில என்ன கவலைப்படும் போது ஆகாரம் கொடுக்குறார். அதெல்லாம் ஒரு பெரிய தியாகம் இல்லையா? இன்னொரு பெண்ணை வந்து புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா பெரிய தியாகம். அப்படிலாம் பண்ணி கடைசி வரை இருந்து ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அதை வளர்த்து நல்ல ஒரு 40 வயது ஆகும்போது அந்த அம்மா இறந்து போயிடுது என்று சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் அவர் நினைச்சிருப்பார். நினைச்சுதான் என்ன செய்யறாரு, அழுதார். இந்த திருவள்ளுவர் மனைவி இறந்து போயிட்டாங்களாம் ஒரு நாள். அப்போ அவர்கிட்ட வந்து சொன்னாங்களா, ஐயா உங்க அம்மா இறந்து போனாங்க, மனைவி இறந்துட்டாங்க, ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க அப்படின்னு சொல்லி. என்ன பாட்டு படிக்கலாம்னு யோசிச்சுட்டு படித்தாராம். பின் தூங்கி முன் எழுந்தவளே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு படித்தாராம். அது அந்த அவர் வந்து பாட்டெல்லாம் படிக்க காடு மலைகளுக்கெல்லாம் போய் பாட்டுகளை ஏற்றி படிச்சுட்டு ராத்திரி 10 மணி 11 மணி 12 மணி 1 மணிக்கெல்லாம் வருவார். வரும்போது அவருக்கு ஒரு இலை போட்டு சாப்பாடு போட்டு ஒரு சொரை கொடுக்கையில் தண்ணி வச்சு ஒரு ஊசியும் வைக்கணும். கீழே சோறு சதுரி விழுந்துருச்சுன்னா அதை அந்த ஊசியில் குத்தி அந்த சொரை கொடுக்கையில் தண்ணி இருக்கும்ல அதை முக்கி மீண்டும் சோத்தில் போட்டுருவார். அது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவார். அப்படியெல்லாம் அவருக்கு சில பக்குவங்களெல்லாம் பண்ணணும். தம்மா சரி எல்லாம் செய்து முடிச்சுட்டு அவர் தூங்கின பிறகு தான் தம்மா தூங்குமா. இப்போ காலையில் அதிகாலையே இருந்துச்சு. அவருக்கு முந்தையே என்ன பண்ணுது, அதை நினைச்சு அவரு. அது மாதிரி ஆபிரகாம் என்ன செய்வாரு, தம்மாவை நினைத்து பாடல்களை பாடியிருப்பார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே மரணம் என்பது ரொம்ப கொடிய ஒரு காரியம். ரொம்ப யாரையுமே அள வைத்து விடும். 3வது நம்ம கடந்து செல்வோம். அந்த ஆபிரகாமுடைய கண்ணீரை துடைத்தான். ஆபிரகாமுடைய கண்ணீரை துடைத்தான். 24ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 24 முதல் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை வயது சென்ற முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். மனைவி இறந்து போனவனா கைவிட்டு போடல, சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார், கண்ணீரை துடைத்தார். அல்லேலூயா. நம்ம அடுத்து கடந்து வரோம். 3வது மகன் கைவிட்டதினாலே தாயின் கண்ணீர். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கிறோம். அவர் நாயின் என்ற ஊருக்கு வருகிற போது
அந்த வாசலுக்கு அவர் சமீபித்த போது ஒருவனை மரித்து போன ஒருவனை அடக்கப்படும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கை பெண்ணாய் இருந்தால். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டால் அதை சுமந்தவர்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். மகன் மரித்து போனதுனால அழுகை. அவங்க கணவரும் இருந்த காலங்களில் இந்த பையன் பிறகுறான். அவங்க அப்பாவும் அந்த பையனை நல்லா வளர்த்துருப்பாரு, ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டு. இப்படியா 2 பேரும் நல்லா வளர்த்து வரும்போது தகப்பனார் என்ன செய்யறாரு, திடீர்னு இறந்து போயிடுறாரு. இந்த தாய் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. வளர்த்து கொண்டு வரும்போது அவன் மரித்து போனான் என்று கேள்விப்படும் போது அந்த அம்மா ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகிறான். கண்ணீர் விட்டு அழுகிற போது இயேசு அங்கே வந்து ஏமாள்றன்னு கேட்குறார். கேட்டு அந்த அம்மாவோட கண்ணீரை துடைக்கிறார். அல்லேலூயா. பையனை உயிரோடு என்ன செய்யற, எழுப்பி கொடுத்து கண்ணீர்லாம் துடைத்து அழாதே என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆப்பிரிக்காவில் தானியல்னு ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்தார். அவருக்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும், அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். ஒரு முறை அந்த அம்மா ரொம்ப செட்டி பிடிச்சான் அவரை. அப்போ அவர் காரை வேகமாக எடுத்துட்டு வேகமாக போனாராம். மேடும் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள இடம். அவர் வேகமாக ஓட்டிட்டு போய் ஒரு மலையிலிருந்து கீழே பள்ளத்தில் கொண்டு விட்டுட்டாரு காரை. ஒரு மரத்தில் மோதி அவர் மண்டை உடஞ்சி வச்சு, மண்டை எல்லாம் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அங்கே அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா அப்போ பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தது தான், பைபிளை படிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த அம்மா பைபிள் படித்து கொண்டு இருந்தது. என்ன பைபிள் என்ன படித்தாங்க வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:35. ஸ்திரீகள் தாகம் கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான ஸ்திரீகள் தங்களுடைய சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். கொடுத்தார்கள்மா, பெற்றார்கள். அப்போ அந்த இதை வாசிட்டு இருக்க அந்த அம்மா வாசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரேதத்தை கொண்டு வராங்க. அம்மா உங்கள் வீட்டுக்காரரு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா அந்த வசனத்தை குறிச்சிக்கிட்டாங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? மருத்துவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் இருக்குங்களா? அப்போ நீங்கள் இன்னைக்கு எனக்கு நல்ல சோத்தை தரணும். அந்த அம்மா அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணாங்க. 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் எப்படியாவது நம்ம கணவருக்கு உயிர் கொடுப்பாரு, அவர் ஊழியம் செய்வார் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த விசுவாசிகளும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரை எப்படியாவது இந்த பாஸ்டர் உயிரோடு எழுப்பணும்னு சொல்லி. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் எழுந்திருக்கலை. அப்போ ஒரு அம்மா ஓடி வந்து, அம்மா நம்ம ஊரில் ரெயின் காட் போங்கேன்னு ஒரு ஐயா வந்து ஊழியம் செய்ய வந்திருக்காரு, அவர் ரொம்ப அற்புதமெல்லாம் நடக்குது, நீங்கள் அங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே அந்த பிரேதத்தை தூக்கிட்டு போனாங்க அந்த கூட்டத்துக்கு. அந்த கூட்டத்தில் இருக்கவங்களாம் அங்கே உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. வாலிபர்கள்லாம் இருந்து நடத்துகிறவங்களாம் உள்ளே விடலை. எப்போ செத்தவங்களை கொண்டாடாதீங்க, பிரேதத்தை கொண்டு வரக்கூடாது, கொண்டு அப்போ அந்த இதில் நுழைவு வாயிலில் ஒரு இந்த வாட்ச்மேன் இருக்கிற ஒரு சின்ன ரூம் இருக்கும், அங்கே கொண்டு வச்சுட்டாங்க. அங்கே கொண்டு வச்சுட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க எல்லாருமா. அப்போ அந்த கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. அந்த ஐயா இருக்கிறாரு, அவர் கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க. தூக்கிட்டு ஓடினாங்க. இந்த ஐயாட்ட என்ன செய்வாங்கம்மா, தூக்கிட்டு ஓடி போய் அங்கே வார்த்தை சொன்ன உடனே அவரே ஊழியக்காரன்னு கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர் இன்னும் ஊழியத்துக்கு பலன் கொடுக்கணும், சுகம் கொடுக்கணும், உயிரை கொடுக்கணும்னு சொல்லி ஊக்கமாக ஜெபம் பண்ணார். உயிர் வந்துருச்சு. எல்லாம் சொல்லுவோம், உயிர் வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். இருக்கிறார். 4வதாக நம்ம வாசிக்கிறோம், இயேசு கைவிட்டதுனாலே அவங்க தாய் அழுதாங்க, கண்ணீர் விட்டாங்க. யோவான் 19:25 வாசிக்கிறோம், இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் நின்று கொண்டிருந்தார்கள்.
அழுது கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அழுகுறாங்க, அழுது கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இயேசு அப்படியே பிறகு அப்புறம் சிலுவைக்கு போறாரு, அப்புறம் மரிக்கிறாரு. மரித்த பிறகு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து 2 நாள் அழுறாங்க. இயேசு என்னை கைவிட்டாரே, என் மகன் என்னை கைவிட்டானே, என்னுடைய செல்ல மகன், ஆண்டவர் கொடுத்த மகன், நான் கல்யாணம் ஆகும் முன்னாலே இந்த மகனை கர்த்தர் கொடுத்தார், அப்படி இப்படி வளர்த்தேன், எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், பரிகாசங்கள், வேதனைகள், துக்கங்கள், துன்பங்கள், அடிகள்லாம் வாங்கியிருக்கேன் இந்த மகனுக்காக. கடைசியில இந்த மகன் கடைசியில காப்பாற்ற வந்துன்னா இவர் என்ன செஞ்சாரு, இறந்து போயிட்டாரே சொல்லி 2 நாட்களாக அழுதாங்க. 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்து வந்து தாயை ஆறுதல் படுத்தினார். அல்லேலூயா. நான் வந்து விட்டேன், கலங்காதீங்க, நான் உலகத்தின் முடிவு சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன். அந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு ஆண்டவர் அங்க எல்லாம் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறாங்க. என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்துல இருக்கிறாங்க. காலமெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்றாங்க. முடிவிலே ஆண்டவரோடு கூட மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய கவலைகளை மாற்றுகிறவர், நம்முடைய வேதனைகளை நீக்குகிறவர். இந்த மாதத்திலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், நீங்கள் அழ வேண்டாம், அழாமல் இருங்கள், உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே சோதரம் சோதரம், ஆகாருடைய கண்ணீரை துடைத்து ஆறுதல் சொல்லிய தெய்வம், அந்த ஆண்டவரே அந்த விதவையின் கண்ணீரை துடைத்து மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்து ஆறுதல் செய்தவர். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்படியாக ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்படி ஆண்டவரே ஆபிரகாமுடைய கண்ணீரையும் நீர் துடைத்தீர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். அப்படியாக இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய கண்ணீரையும் நீர் துடைத்தீரப்பா. ஆண்டவரே நீர் கைவிடாத தேவன். ஆண்டவரே மரித்த நாளிலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னீரேன் அப்பா. சோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா நன்மைகளாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. இந்த மாதம் அது கைவிடாமல் நடத்துங்க. போக்குவரத்து எல்லாவற்றையும் கிருபை இருக்கட்டும். வியாபாரங்கள், தொழில்கள், கை பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. நல்ல பலன், சுகம், ஆரோக்கியத்தாக நன்மை செய்யுங்க. சபை ஆசீர்வாத ஊழியங்களை ஆசீர்வதிங்க. மாற்று செய்யப்படுகிற ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. ஆத்மாக்களை ரட்சித்து தாங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆண்டவரே உடைய கருத்தில் தான் ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பம் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழுவதுமே ராம்கை ஸ்தோத்திரே, நான் துமாவே அவர் செய்த சகல மறவாதே. ஆமென்.